நிதி நிறுவன மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் அலுவலகத்தில் தற்போது போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். தற்போது எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது? அவருக்கு சொந்தமான எத்தனை இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு? முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தனியார் தொலைக்காட்சி நிறுவனரும் சிவகங்கை தொகுதியில் சமீபத்தில் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டவருமான தேவநாதனின் வீடு, அலுவலகம், அதே போல அவர் நடத்தி வரும் தொலைக்காட்சி நிறுவனம் என 12 இடங்களில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. முதலீட்டாளர்களை கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரும் அதே போல தனியார் தொலைக்காட்சி நிறுவனரும் மயிலாப்பூர் நிதி நிறுவன இயக்குநருமான தேவநாதன் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த குணசீலன் அதே போல மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள சாலமன் மோகன்தாஸ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தேவநாதன் மீது தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. கிட்டத்தட்ட கடந்த 2 தினங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 60 புகார்கள் வந்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த தேவநாதனின் அலுவலகம், அதே போல அவரது வீடு, அவர் நடத்தி வரும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் என மொத்தம் 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தி சோதனையின் முடிவில் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 கார்கள், ஹார்டு டிஸ்குகள் மற்றும் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல வின் டிவி தேவநாதனின் அலுவலகம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சீல் வைத்துவிட்டு சென்றிருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செந்தில். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.